ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தில் தான் பாட்டு வருது. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் மூவி, அதுவும் அந்த பேரே எங்களுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அந்த டீசர் பார்க்கும்போது ஸோ யார் படம் ஸ்டார்ட் ஆகும்போதுல எங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்து. எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா விஸ்வநாதன் அண்ட் சன், அந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காங்க, அது கூடயே வந்து மமிதா பாஜு அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம பாட்டு அந்த மாதிரி ட்ரெய்லர் அந்த மாதிரி டீசரில் பார்த்தோம், அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டு பட்டாம்பூச்சி, அந்த பாட்டு வந்து ரொம்ப ஸோ பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த டீசர் வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வேறு லெவலில் ஒரு ஹைப்பை கொடுத்துச்சு. ஸோ இப்போ அந்த படத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து வெங்கி அத்லூரி, அப்புறம் இதை வந்து மியூசிக் பண்ணியிருக்க வந்து ஜி பிரகாஷ். ஸோ இந்த பாட்டு பேர் வந்து வெட்டிங் சாங்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் போஸ்ட் பார்க்கும்போது அவங்க 2 பேர் தான் தெரிஞ்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ப்ரோமோ வேறு காட்டியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் சூர்யா சார் தான் பாடுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பாட்டை சூர்யா சார் ஃபஸ்ட் டைம் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரகாஷ் விஸ்வநாதன் சன்ஸ். வாய்ஸ் கரெக்டா இருக்காங்க. செம்மையா டான்ஸ் பண்ணுவாங்க. சூர்யா ஓ கென் கருணாஸ் தான் லிரிக்ஸ். செம. சூப்பர் வீடியோ. சிரிப்பே மாறாமணி பார்த்து கணக்கனாக எல்லாம் டான்ஸ் போட்டு சொன்னாங்க கவலைப்படாமணி பழிச்சுலாக ராஜா பண்ணாலே ராணி பண்ணாலே ரோஜா பண்ணாலே நீயம் பத்தோக்க ராஜா பண்ணாலே ராணி பண்ணாலே ரோஜா பண்ணாலே நீயம் பத்தோக்க. நல்லா சார் வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறனால செட் ஆயிட்டு. ஆகஸ்ட் 14th வெட்டிங் சாங். ஸோ இந்த சாங்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி
வெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த செட்டப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் எஸ்பெஷலி வந்து சூர்யா சாரும் நம்ம மமிதா அவங்களும் வந்து ரொம்பவே க்யூட்டாக, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப எங்கே இருந்தாங்க ரெண்டு பேருமே பார்க்குறது. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்காங்க ரெண்டு பேரும். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ்லாம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் நிறைய பாட்டு அவங்களுக்கு தான் ஃபுல்லாக ட்ரெண்டிங். விஜய் சார் கூட படம் வந்துட்டு வந்து மமிதா இப்போதான் ஜனநாயகன் வந்துருச்சு, அதுலேயும் அவங்க தான். அதுக்கப்புறம் இப்போ என்ன இந்த படமும் வரப்போகுது. ஸோ ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டான்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக ஆக்டிங்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு எஸ்பெஷலி அந்த சூர்யா சார் சிங் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னன்னு தெரியல, நடுவில் மட்டும் சில இடத்துல வந்து லிப்சிங் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி தெலுங்குல பாடுறத கொஞ்சம் காமிக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ பாட்டு பொறுத்த வரைக்கும் அழகா இருக்கு. இதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணுங்கிற ரிலேஷனை அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. அந்த ஹஸ்பண்டோட விஷயத்துல ரொம்ப காமெடியான அந்த எது பண்ணாலும் சரி நீ வந்து சாரி சொல்லிடணும், விட்டு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லிரிக்ஸ் புக் எழுதிருக்கிறது யாருன்னா கென் கருணாஸ். அவ்வளவு சின்ன பையனா இருந்துட்டு அவங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் டைரக்ஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது. நல்லா எழுதிருக்காங்க. மல்டி டேலண்டடா இருக்காங்க இப்போ உள்ள இதுல. ஸோ ரொம்ப அழகாவே அவங்க அதை பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி நம்ம சூர்யா சார் அதை சூப்பராகவே பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் சார் வந்து மியூசிக் அதை சூப்பராகவே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இப்போதைக்கு பார்க்க முடியல. இதில் வந்து சூர்யா சார் கையில் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, அப்புறம் மமிதா வைஜும் கூடயே இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ரிலேஷன் இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி லவ்ங்கிறது பார்த்தோம். மேரிட் ஆனதுக்கு அப்புறம் இங்க லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் எதுக்கு அவங்க கூட இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்கிறது ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ படம் வந்து ஆகஸ்ட் 14க்கு தான் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி இன்னும் டைம் இல்லை, இன்னும் 2-3 வீக்ஸ் தான் பாக்கி இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும். என்னோட செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பெஸ்டான ஒரு பேர். அந்த அவங்க ரெண்டு பேரும் பேர் எதுன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே அவங்களோட கெமிஸ்ட்ரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.